கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காணாமல் போன ஆடுகளாயிருந்த நம்மை தேவன் கண்டுபிடித்து அவருடைய மந்தையில் சேர்த்திருக்கிறார். இதோ இந்த பிரயாணத்தில் நீங்கள் காத்திருந்து சேர்கிறீர்கள். உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 2ஆம் உவமையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தியானமும் இந்த சத்தியமும் நம்மை உருவாற்றவும், நம்மளை உருவாக்கவும், நம்ம உள்ளத்தை சீர்படுத்துவதற்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது, கவனிக்கும் போது, பரலோகம் இது நிமித்தம் சந்தோஷப்படுகிறோம் என்பதை மறந்து போகாமல் நீங்கள் இந்த பிரயாணத்தில் இணைந்திருங்கள். இந்த சத்தியத்தை ஆராய்வதற்கு முன்பாக, இந்த உவமையை தியானிப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஒரு ஜெபத்தோடு நாம் கடந்து போவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மீண்டும் உம்முடைய பாதம் வருகிறோம். ஆண்டவரே, காணாமல் வழி தப்பி திரிந்த எங்களை தேடி கண்டுபிடித்தவீர். உம்முடைய மெய் சபையாகிய மந்தையிலே கொண்டு வந்து எங்களை சேர்த்தீர். எங்களை போஷித்தீர், பாதுகாத்தீர், வழி நடத்தினீர், பலப்படுத்தினீர். இப்பொழுதும் என் தகப்பன், இந்த நாளிலே நாங்கள் ஆராயிருக்கிற அந்த காணாமல் போன 10 காசை குறித்து நாங்கள் ஆராயிருக்கிறோம். ஆண்டவருடைய கரம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். இதை நாங்கள் தியானிக்கும் போது ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளணும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, இந்த ஊமை ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசு இருக்குது. அதில் 1 காணாமல் போச்சு. இப்போ இந்த காணாமல் போன ஒரு காசை கண்டுபிடிக்கிறதுக்காக அவள் என்ன செய்கிறான்னா, கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த காசை கண்டுபிடிக்கிறாள். கண்டுபிடித்த மாத்திரத்தில் அந்த சந்தோஷத்தை தன்னகத்தை வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக தன் அயலார்களையும் தன்னுடைய சிநேகிதர்களையும் அழைத்து ஒரு விருந்து வைக்கிறாள். சந்தோஷப்பட துவங்குகிறாள். இந்த ஊமை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஊமை எதை பற்றினது அப்படின்னா, காணாமல் போன வெள்ளிக்காசை பற்றினதை மட்டுமாய் இது சொல்லப்படவில்லை. ஒரு ஸ்திரீயை பற்றதும் இந்த ஊமை தான். அப்போது யூத கலாச்சாரத்தில் ஒரு முறைமை இருக்குது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை திருமணம் நிகழ்வு, அதாவது நிச்சயதார்த்தம் செய்து முடித்த பின்பு அந்த நிச்சயதார்த்தம் இவர்கள் 2 பேருக்கும் நடந்துருச்சு என்பது ஒரு அடையாளமாய் அந்த மணமகன் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 வெள்ளிக்காசை அந்த பெண்ணிடத்தில் கொடுக்கறது ஒரு வழக்கம். அந்த திருமண நாள் வரைக்கும் இந்த மணமகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த வெள்ளிக்காசை எடுத்து தொடச்சி அதை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே வரணும். அப்போ அந்த திருமண நாள் வருகிற பொழுது இந்த வெள்ளிக்காசு அவளுடைய அந்த பெண்ணுடைய தலைகளிலோ இல்லது கழுத்திலோ ஒரு ஆபரணமாய் அணிவிக்கப்படும். அந்த டைமில் ஏன் அந்த டெய்லியும் அந்த காசை எடுத்து தொடச்சி வைக்கணும் அப்படின்னா, அந்த திருமண நாளில் அந்த காசு எவ்வளோக்கு எவ்வளோ மின்னுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மணவாளனை அவள் நேசித்ததற்கான அடையாளமாக. பொதுவாக அந்த மணவாளன் என்ன செய்வாப்ல அப்படின்னு சொன்னால், அந்த காசில் ஒருவேளை அவர்களுடைய குடும்ப பெயரோ இல்லை அவருடைய பெயரோ அதில் பொறிக்கப்பட்டிருக்குமா. அதை இந்த பெண்கிட்ட கொடுத்துட்டு அந்த திருமண நாள் வருகிற வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கணும். இப்போது அந்த காசை எடுத்து தொடச்சி வைக்கும் போதெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, தன் மணவாளனை நினைத்து அந்த மணவாளனை நினைத்து அந்த காசை துடைப்பாங்களாம். அது என்ன சொல்லுதுன்னா, அவர் மேலே இருக்கிற அன்பை அது வெளிப்படுத்துமா. இப்போ அந்த காசை தொடச்சி வச்சு ஒரு திருமண நாள் வருகிற பொழுது அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த காசை அணிவிப்பாங்க. அப்போது இந்த ஸ்திரீக்கு 10 காசு இருந்துச்சு. இந்த 10 வெள்ளிக்காசில் 1 காணாமல் போனது. அன்னைக்கு இருந்த யூத முறைமையின்படி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பெண்ணுக்கு இந்த காசை தொலைச்சிட்டா இல்லையா, அதனால் இந்த மணவாளன் மேலே விருப்பம் இல்லை. அவள் இந்த காசை பாதுகாக்காமல் போனதுக்கு அந்த மணவாளனை அவள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லி அந்த திருமணமே நின்று போகிற அளவுக்கு போயிடுமா. இது யூத முறைமையில் இருக்கிற ஒரு சம்பவம். இப்போ அந்த பெண் இந்த காசை எதுக்காக தேடுறாங்கிற நோக்கம் நமக்கு தெரிஞ்சிச்சுல்ல. அந்த நோக்கம் என்ன? அவளுக்காக ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மணவாளன் வரப்போகிறார். பவுல் இதை சொல்லும்போது
2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் இப்படி சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமிக்கப்பட்டபடியினால். அப்ப யாரு கன்னிகை? சபை. அப்ப சபை மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கணும். மணவாட்டினா யாரு? திருச்சபை தானே. மணவாளனுக்காய் காத்து கொண்டிருக்கிற மணவாட்டியாகிய திருச்சபை, மணவாளன் தன்னுடைய மணவாட்டியின் இடத்தில் கொடுக்கப்பட்ட வெள்ளி காசாகிய ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பத்திரமாய் பாதுகாக்கிற பொறுப்பை திருச்சபையில் இடத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த திருச்சபை அந்த ஆத்துமாவை பாதுகாக்கணும். அது ஒரு வெள்ளிக்காசுக்கு ஒப்பானது. கிறிஸ்து வருகிற பொழுது தனிநபரா இல்லை. ஏன் திருச்சபை? இந்த ஊமை திருச்சபை ஆத்துமாக்களை வெள்ளிக்காசுகளை பாதுகாக்கிற பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் வரும்போது ஒரு தனி மனிதனோடு எடுத்து போகிறது இல்லை. யாருன்னா மீதமான திருச்சபைன்னு ஒரு சபை இருக்கு, அது நம்ம தான். அந்த சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். அந்த சபையை, அந்த ஸ்திரீயை ஆண்டவர் மணமுடிக்க விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் உன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட வெள்ளிக்காசு எங்க? மணவாளன் வருகிற போது 10ல் 1 காணாமல் போய்விட்டது என்று அவலட்சணமான அந்த ஆபரணத்தோடு நீ நிற்பீரே என்றால் மணவாளன் உன்னை என்ன நினைப்பார்? இந்த திருமணத்தில் அவரை ஏற்றுக்கொள்வதில் உனக்கு விருப்பம் அல்ல, அவர் மீது உனக்கு அன்பு இல்ல, தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ இழந்து போனதனால் இதில் எந்த ஒரு உறவும் வேண்டாம் என்றதை நீ தீர்மானித்து விட்டாய் என்று மணவாளன் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் போக வாய்ப்பு இருக்கும் இல்ல? அவள் ஏன் பயத்தோடு தேடினா? திருச்சபை ஒரு பேழையா இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். திருச்சபை பேழையா இருக்கணும். நோவாவை ஆண்டவர் எப்படி வேணாலும் ரட்சிச்சிருக்க முடியும். ஏன் பேழையை செய்ய சொன்னாரு? ஏன் பேழையை செய்ய சொன்னாரு? அந்த பேழை இந்த உலகத்தின் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும், அது இயற்கையின் சீற்றமாக இருக்கலாம், இல்லை பாடுகளாக இருக்கலாம், உபத்திரமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த பேழை சபை என்பது நோவாவின் பேழையை போல அனைத்து உயிர்களுக்குமான இடமாக இருக்கணும். ஒரு ஆத்துமா சபையை விட்டு விலகி போகிறது என்றால் இந்த ஸ்திரீ எப்படி அந்த காயினை கண்டுபிடிச்சா? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாய் கண்டுபிடித்தாள். திருச்சபையும் தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட வெள்ளி காசுமாக ஒரு ஆத்துமாவை இழந்து போனால், அந்த ஆத்துமா தொலைந்து போனால், திருச்சபை தேவனுடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை சூழ்ந்திருக்கிற காரிருளை நீக்கி கிறிஸ்துவின் குணமாகிய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, தயவு, தயாளம், ஈவு, கருணை அத்தனை குணங்களையும் கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தி ஒற்றுமை, ஐக்கியம், பாசம், பரிவு, பொறுமையோடு அந்த ஆத்துமாவை கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் பார்க்கிற பொறுப்பை திருச்சபையின் இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். திருச்சபையின் இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நோவா வேலையை கட்டிட்டாருங்க. எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஆண்டவர் கொடுத்த அளவின் பிரகாரம், ஆண்டவர் சொன்ன முறைமையின் பிரகாரம் ஆண்டவர் நோவா வேலையெல்லாம் கட்டி முடிச்சிட்டார். வேலை பிரம்மாண்டமா நிக்குது. அது ஆச்சரியம் அல்ல. வேலை பிரம்மாண்டமாய் நிற்பது ஆண்டவருக்கு மகிமை அல்ல. அத்தனையும் கட்டி முடிச்சுட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு நோவாவை பார்த்து. வேலைக்கு அடியில் என்ன பூ சொன்னாரு? கீழ்பூசு. ஏன் கீழ்பூ சொன்னாரு? நீ கட்டி வைத்திருக்கிற பேலை எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் அந்த கீழ் பூசவில்லை என்றால் அடிக்கிற சீற்றத்தில் கப்பல் மூழ்கி போயிருக்கும், பேலை மூழ்கிறோம். நாம் எவ்வளவாய் வளர்ந்து நிற்கிறோம், நாம் எவ்வளவாய் பெருகி நிற்கிறோம், நாம் எவ்வளவாய் கூடி நிற்கிறோம் என்பது தேவனுக்கு மகிமை அல்ல. நீங்கள் எவ்வளவு பெரியதாய் இருந்தாலும், எவ்வளவு கூடி இருந்தாலும், எவ்வளவு காசுகளை உடையவர்களாய் இருந்தாலும் உங்களுக்குள் அந்த கீழாகிய அன்பு பூசவில்லை என்றால் இந்த பேழை மூழ்கி போகும். இந்த பேழை மூழ்கி போகும். இது எல்லா உயிர்களுக்கான இடம். திருச்சபை என்பது அப்படிதான்.
இங்க பாவிகளுக்கும் இடம் உண்டு, நீதிமான்களுக்கும் இடம் உண்டு. எல்லாரையும் ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து பலப்படுத்தி ஆண்டவருடைய சத்தியத்தினால் போஷிக்கப்பட்டு எல்லா வகையிலும் அவர்களை அரவணைக்கிற ஒரு தேவனுடைய வீடு திருச்சபை. உங்கள் திருச்சபையில் ஒரு ஆத்துமா புதிதாக சேர்கிறது என்றால் அந்த ஆத்துமா உங்களை பார்த்து வளர வேண்டும். உங்களை பார்த்து வளர வேண்டும். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். உங்களிடத்தில் 10 வெள்ளிக்காசோடு சேர்த்து 11வது ஒரு காசையும் கொடுத்திருக்கிறார். 12வது காசை கொடுக்கிற சபை பெருக பெருக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்க சேர்க்க சபை சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கணும். அதை பாதுகாப்பு அந்த பொறுப்பையும் உணர்ந்து செயல்பட வேண்டிய காலமாக இருக்கிறது திருச்சபை. சத்தியத்தில் இருந்து விலகி போன ஒரு ஆத்துமாவை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பு இருக்கணும். ஒருவேளை ஒரு ஆத்மா சபையை விட்டு விலகி போகிறது அப்படி என்றால் அது அதனுடைய தனிப்பட்ட பலவீனமோ இல்லை தனிப்பட்ட பாவமாகவோ இருக்கலாம், தவறில்லை, அது அவர்களோடு போய்விடும். ஆனால் ஒரு ஆத்மா விலகி போவதற்கு சபை காரணமாக இருக்குமே என்றால் அந்த ஆத்மாவுடைய இரத்த பலியும் கணக்கையும் தேவன் சபையின் இடத்தில் கேட்பார். அதை மறந்து போயிடக்கூடாது. இந்த மாபெரும் பொறுப்பை இந்த மீதமான திருச்சபையாகிய நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நேசிங்க, நேசிங்க. மெய்ப்பன் பட்ட பாடுகளை பார்க்கணும், அவன் வடித்த கண்ணீரை பார்க்கணும், அவன் சிந்தன பாடுகளை பார்க்கணும். ஒரு ஊழியக்காரன் சம்பாரித்து கொண்டு வந்து பாடப்பட்டு அவமானப்பட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் கொண்டு வந்து ஆத்மாவை சம்பாரித்து சபையில் வைக்கும் போது அந்த மெய்ப்பனுடைய அந்த பாஸ்டருடைய அத்தனை உழைப்புகளும் அதில் இருக்குது. அதை திருச்சபை அங்கீகரிக்கணும், அங்கீகரிக்கணும். அவன் பட்ட பாடுகளையும் அவனுடைய உபத்திரவங்களையும் கண்டு அந்த சபை அந்த ஆத்மாவை அந்த ஆட்டை அரவணைக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுங்குது, பரலோகம் சந்தோஷப்படும். நீங்க உங்க பாஸ்டரை பார்க்க வேணாம், கிறிஸ்துவை பாருங்க. அவர் பட்ட பாடுகளும் அவருடைய ரத்தமும் அவர் சிந்தின அத்தனையும் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாவி உள்ள வரும்போது அக்செப்ட் பண்ணுவீங்க, ஏற்றுக்கொள்ளணும். அந்த பொறுப்பை ஆண்டவர்கள். இந்த ஸ்திரீ ஜாக்கிரதையாய் ஒன்றையும் இழந்து போகவில்லையா, அதற்காய் பாடுபட்டாலாம். சபை ஒரு அழகான பரலோகங்க. சபை என்பது ஒரு அழகான பரலோகம். நோவா பேலை மாதிரி தான். இப்போ நோவா பேலைக்குள்ளே இருந்தார். ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, மனுஷன் இருந்தால், சிங்கமும் இருந்துச்சு, பாம்பு இருந்துச்சு, பள்ளி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பேலைக்குள்ளே இருக்கும்போது ஒன்று சாப்பிடல, ஒன்றுக்கு ஒன்று உணவாகலை. ஏன்? ஆண்டவர் நினச்சிருக்கலாம்ல, பேலை இன்னொரு ஏதனை போல மாறினது. ஏதனில் தான் சிங்கமும் ஆடும் ஒன்றா இருந்துச்சு, ஒன்று சாப்பிடல. அதுக்கப்புறம் பேலையில் தாங்க இருந்துச்சு. சபை ஒரு குட்டி ஏதேன், எல்லா மிருகங்களும் இருக்கும். எதுக்கு கட்டுப்பட்டு இருந்தது? நோவாக்கா? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு. சபை ஊழியக்காரனை கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறது ரெண்டாவது. முதல்ல ஆண்டவர் கட்டுப்பட்டு இருக்கணும். பாம்புக்கும் சிங்கத்துக்கும் பள்ளிக்கும் மானுக்கும் பூச்சிக்கும் புழுவுக்கும் அது இடங்க. தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கிற இடம். எது மகிமை? குணம்தானே. உங்களை நேசிக்கிறார், என்ன நேசிக்கிறார், என்ன மன்னிச்சார், உங்களை மன்னிச்சார், என்ன ஆசீர்வதிச்சார், உங்களை ஆசீர்வதிச்சார், உங்களுக்கு கிருபை கொடுத்தார், எனக்கு கிருபை கொடுத்துக்கிறார், அதை மற்றவங்களுக்கும் கொடுத்துருங்க. ரட்சிப்பு அப்படிதானே. நான் பெற்றதை கொண்டு வந்து நான் இந்த தேவனிடத்தில் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீ வச்சுக்கொண்டு கொடுக்கறதானே நம்மளுடைய வேலை. ஒரு ஊழியக்காரனா சபையா அப்படித்தானே நம்ம பார்க்கணும். மேய்ப்பன் குட்டி போடுவானா, ஆடு குட்டி போடுமா? ஆடுதானே குட்டி போகணும். அப்போ சபை ஊழியத்தில் இறங்கி செய்ய வேணாமா? காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்க வேணாமா? மெய்ப்பனோடு சேர்ந்து ஓட வேணாமா? அந்த மாபெரும் பொறுப்பை ஆண்டவர் திருச்சபையாகிய நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த திருச்சபை எப்படி இருக்கணும்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுது. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார். சபையிலிருந்து ஒரு ஆத்துமா விலகி போகும்போது அந்த ஆத்துமாவை ஏற்றுக்கொள்ளுகிற, அரவணைக்கிற, ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் தாங்கி பிடிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை. சபை அப்படிதான் இருக்கணும்.
யாரையும் இழந்து போயிடக்கூடாது. கிறிஸ்து சொல்கிறார்ல, நீர் எனக்கு தந்த ஒருவரையும் நான் இழந்து போகலை, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டேன்னு. அதே பொறுப்பை, அதே அன்பை, அதே 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 ஆசையை, பாசத்தை சபைகளில் கொடுத்தார். நீ உனக்கு நான் தந்தவர்கள் ஒருவரையும் இழந்து போகாத. பிதா தந்ததை இழந்து போகாமல் எல்லாவற்றையும் போராடி ஜெயிச்சு கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில், பிதாவின் சமூகத்தில் கிறிஸ்து நிறுத்தினார்ல. சபை அப்படிதான். உங்களிலிருந்து விலகி போன ஒருவரை தேடி போங்கள். இப்பந்தான் போகணும் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆடுகள் சத்தமிடலாம், வரும்போது நீங்கள் அரவணைத்துக் கொள்ளலாம். நாம் ஆண்டவருடைய சபையாக இருக்கிறோம். ஒருவரை ஒரே தாங்கி ஏந்துங்கள். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அப்போது திருச்சபை எப்படிப்பட்ட ஒரு மக்களை கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும். ஒருவேளை ஆண்டவர் இந்த திருச்சபை கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துக்கிறார். திருச்சபை அதை தவறும் பட்சத்தில், தவறக்கூடாது, அதை தவறும் பட்சத்தில் திருச்சபைக்கு தலையாகிய கிறிஸ்து அந்த ஆத்மா ஒரு காலமும் விடுறதில்லை. அவர் விட மாட்டார். இங்கே காணாமல் போன ஆட்டுக்கும் காணாமல் போன காசுக்கும் ஒரே வித்தியாசம்தான். ரெண்டும் காணாமல் போச்சு. ஆடு 5 அறிவு உள்ளது, காசு ஓரறிவு இல்லை. உயிரற்ற ஒரு பொருள். ஆடு தான் தொலைந்தது தெரியும், காசுக்கு தான் தொலைந்தது தெரியாது. ஆடு தன்னை வழிமாறி போய் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். காசு தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வதற்கு எந்த ஆலோசனையும் அந்த வெள்ளி காசு இடத்துல கிடையாது. உயிரில்லாத ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த உயிரற்ற காசு உணர்வில்லாத ஒரு பாவியை குறிக்கிறது. ஒரு பாவியை குறிக்கிறது. அந்த பாவி தான் தொலைந்து போனதையே அவனுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவன். அவன் உடையப்படவில்லை என்றால், தான் செய்த செயலுக்காக மனம் அருந்தவில்லை என்றால், தன் நிலையை குறித்து பரிதபித்து அவன் சத்தமிடவில்லை என்றால், அவன் கண்டுபிடிக்கப்பட விரும்பவில்லை என்று அர்த்தம். காரணம், அவன் தொலைந்தது அவனுக்கே தெரியாது. சில நேரங்களில் நம்ம ஒரு பாவத்தில் அகப்பட்டிருப்போம். அது எப்படிப்பட்ட பாவமான இருக்கலாம். அது சொல்லில் இருக்கலாம், சிந்தனையில் இருக்கலாம், செயலில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை நம்ம ஒரு பாவமாக கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். அது ஒரு தப்பாக தெரிஞ்சிருக்காது. காரணம், அந்த பாவம் நமக்குள்ளே பழகிருச்சு, சுபாவமாக மாறிடுச்சு, நம்மளுடைய அன்றாட ஒரு வாழ்க்கையாக மாறிடுச்சு. முகம் கழுவுறது போல, பல் விளக்குறது போல அந்த பாவமும் ஒன்றா மாறிடுச்சு. அது பாவம் என்கிற உணர்வே இல்லாமல் போச்சு நமக்கு. அப்படிப்பட்ட பாவியும் ஆண்டவர் நேசிக்கிறாராம். அவன் கண்டுபிடிக்கப்படணுமா? அவன் கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவரால் அவன் அந்த அந்த சபைக்குள்ளாக சேர்த்தப்படணும்னு ஆசைப்படுறார். இந்த காசு தொலைந்தது தெரியாது. இந்த பாவியும், இப்படிப்பட்ட பாவியும் தான் எந்த நிலையிலிருந்து விழுந்தேன் என்பது தெரியாது, தான் தொலைந்து போனது தெரியாது. தொலைஞ்சு போனாதானே கண்டுபிடிக்கப்படணும்னு ஆசைப்படுவோம். உயிரற்ற ஒரு பாவி கிறிஸ்துவை விட்டு பிரிகிற எந்த ஒரு அனுபவமும் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்ததுக்கு சமம். மரித்த பிணங்கள் பேசுவதில்லை. பாவத்தில் மரித்து போனவன் எப்பொழுதும் நோக்கி கூப்பிட முடியாது. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். இதோ பிரேத குழியில் உள்ள யாவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கிறிஸ்துவின் சத்தம் கேட்கும் பொழுது நீங்கள் மரித்து, பாவத்துக்கு மரித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்தவர்களாக இருந்தாலும் உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உண்டு. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்புறம் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்னா மரித்ததுக்கு சமம். மரித்ததுக்கு சமம். ஒருவேளை மீண்டு எழ முடியாத ஒரு பாவமாக இருக்கலாம். மீண்டு வர ஆசை இல்லாத வாழ்க்கையாக கூட இருக்கலாம். நான் போயிட்டேன், என்னால் திரும்ப வர முடியல, நான் செய்கிற காரியங்கள் எனக்கு சம்மதம் இல்லை, ஆனாலும் அதை நான் செய்துக்கிட்டே இருக்கிறேன், நான் விருப்பப்படுறேன், நான் எப்படியா இருந்தாலும் வெளியில் வரும்னு நினைக்கிறேன், இந்த பாவத்தை என்னால் விடவே முடியல, நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், என்னால் விட முடியல, அதுக்காக நான் நிறைய
காரியங்கள் செய்கிறேன், என்னால் விட முடியல. உங்களால் சொந்த பலத்தை கொண்டு, உங்களுடைய சுய பலத்தை நம்பி எந்த ஒரு பாவத்தையும் மேற்கொள்ள முடியாது. ஒன்றே ஒன்று தான். ஒரு குழியில் விழுந்து கிடக்கிறான் ஒருவன் ஒரு புதைக்குழியில் விழுந்து கிடக்கிறான். அவன் தன் மேல் வருவதற்கான எந்த முயற்சிகளை செய்தாலும் மீண்டும் மீண்டும் அவன் உள்ளே இழுத்து கொண்டு போவான். அவன் நிற்பதெல்லாம் அமைதியாய் நின்று சத்தமிட வேண்டியதுதான். வெளியில் இருக்கிற ஒருவருடைய கரம் அவனை பற்றி தூக்கி எடுக்கும். நான் உலையான சேற்றுக்குள் மரித்து போனேன். என் பாவம் என்னை மூடிவிட்டது. நான் எழுந்திருக்க முடியாமல் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியம் ஒரு நாள் என் காதில் தோனிக்கும். என் பாவம் என்னை எவ்வளோ பெரிய பாதாளத்தில் இழுத்து கொண்டு போய் அடைத்து வைத்து மூடி போட்டு வைத்திருந்தாலும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்தவனாக இருந்தாலும், நான் உணர்கிறேன் என் பாவம் என்னை அவ்வளோ தூரம் கொண்டு போயிடும். நான் செத்ததுக்கு சமம். ஆனால் ஒன்று விசுவாசம் எனக்கு உண்டு. அந்த கடைசி எக்காலம் தோனிக்கும் போது மரித்தோர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உயிரிழுவார்கள்னு சொல்லப்படுதில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த சத்தத்தை கேட்க ஆசைப்படுகிறேன். உள்ளான மனுஷனாய் எனக்குள் 1000 பாவங்கள் இருக்கும். போராடுகிறேன். பவுலை போல போராட ஆசைப்படுகிறேன். நான் செய்வது எனக்கு சம்மதம் இல்லை, ஆனாலும் நான் செய்கிறேன். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? கிறிஸ்து ஒருவரே. உங்கள் அகப்பட்ட பாவத்தில் இருந்தோம், உங்களுடைய இந்த மரண சரீரத்தில் இருந்தோம், உங்களை விடுவித்துக் கொள்ள பவுலை போல வாஞ்சிக்கிறீங்களா? ஆசைப்படுறீங்களா? உள்ளான மனுஷன், என் உள்ளத்திலே தேவனுடைய பிரமாணத்திற்கும் என் சரீரத்திலே பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கிற ஆசைப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் போராட்டம் வரும். ஆனால் அந்த போராட்டத்தை சுயமாக போராட முடியாது. என்னுடைய சுய பலத்தினால போராட முடியாது. நான் புதகுலையில் விழுந்து கிடக்கிறேன். மறிக்கப்பட்டதற்கான அடையாளமாய் நான் கிடக்கிறேன். அந்த சத்தம் எனக்கு கேட்கப்படும்னா நான் கத்திக்கிட்டே இருக்கணும். வெளியில் இருக்கிற ஒருவர் என்னை கரம் பிடித்து தூக்குவார். அந்த கரம் பற்றுகிற நாளுக்காய் காத்திருங்கள். அந்த கரம் உங்களை தேடி வருவதற்கு சத்தமிட்டு கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். அப்பா, என் நிலை இதுதான், நான் முயற்சி செய்கிறேன், என்னால் முடியல, என்னை காப்பாற்றுங்க, வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. கத்திக்கிட்டே இருங்க, கத்திக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஒரு கண்ணீர் உள்ள ஒரே ஒரு ஜெபம், ஒரு உண்மையான ஒரு பாவ அறிக்கை பரலோகத்தை இறங்கி வர செய்யும். உங்களை தேடி தேவனை கொண்டு வந்து நிறுத்தும். உண்மையா இருக்கணும். அது பாவத்தை உணர்ந்தவங்களாய், உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய், பாவத்திற்குள்ளாய் மரித்து கிடக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நாட்களாய் இருக்கிறது. திருச்சபையே எலும்பு, உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட வெள்ளி பொக்கிஷங்களை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள். மணவாளன் வர காத்திருக்கிறார். காலம் தாமதிக்கிறது என்று சொல்லி வெள்ளிக்காசை தேடுவதை நிறுத்திவிடாதே. திடீரென்று ஒரு நாள் சத்தம் வரும். அந்த சத்தம் மணவாளன் இதோ இறங்கி வருகிற பொழுது காசை தேடுவதற்கு விளக்கை கொளுத்துவாய். எண்ணெயும் இருக்காது, திரியும் இருக்காது, காசை கண்டுபிடிக்க முடியாது. மணவாளன் வந்து உன்னை கண்டு வெறுமையாய் திரும்பி போவார். நீ கண்ணி வடித்தாலும் இனி மணவாளனை சந்திக்க முடியாது. திருச்சபை எழுகிற காலமாக இருக்கிறது. இந்த ஓமை கட்டி எழுப்புகிறது. உனக்கு திருச்சபையில் நீங்கள் சேரும் பொழுது உங்கள் திருச்சபையின் எண்ணிக்கை எவ்வளவோ அது இப்பொழுது இருக்கிறதா பாருங்கள். இல்லை என்றால் சத்தியத்தை ஏற்றுங்கள். கிறிஸ்துவின் குணத்தோடு தேடி கண்டுபிடித்த ஆத்மாவை கொண்டு வந்து சபையில் சேர்க்குங்கள். எல்லோரையும் கூப்பிடுங்கள், சந்தோஷப்படுங்கள். பரலோகமும் சந்தோஷப்படும். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.